பேசாம இருந்தா கஷ்டம். உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். சென்னை மாநகரத்துல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கும் குமார். அவனுக்கு ரொம்பவும் அழகான ஒரு கேரளா பெண்ண பார்க்க நல்ல ஆசை. ஆனா லைஃப் அப்படி ஒண்ணும் செட் ஆகல. ஒரு நாள் அவன் நண்பன் அருண் ஒரு நல்ல ஐடியா குடுத்தான். அருண், நீ மலையாளி மாதிரி பேசத் தெரிஞ்சா ஒரு கேரளா பொண்ணு உன்னோட பேச்சு கேட்டு லவ் ஆகிடுவா. குமார், அடப்பாவி, அது நல்ல ஐடியா. எப்படி சாக்ஷி டைனிங், கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தைரியமா அந்த ரெஸ்டாரண்ட் போனான். அங்க வந்து அவன் ஒரு கேரளா ஸ்டைல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணினான். கிட்டத்தட்ட முதல் முறையா அவன் மலையாளி பேசப் போறான். பக்கத்துல ஒரு அழகான கேரளா பெண் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். ஏவில்ல, தைரி மாக்குன்னு மேவு காத்தாய் தூக்கி அவளித்தே கேத்தா. சேச்சி இதெந்தான்னு. சேச்சி இதெந்தானு. அக்கா, இது என்ன? அவள் சிரிச்சாள். குமாரின் உள்ளே வெற்றி உணர்வு. அவள் பதில் சொன்னாள். பெண், இது சாதம், கறி, மீன் வறுவல், சாம்பார். ஏன் கேட்டீங்க? குமாருக்கு மின்னல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. குமார், நீங்க தமிழா? பெண், ஆமா, நீங்க தான் மலையாளியா? குமார், ஐயையோ, நான் கரெக்டா இருக்கா? பெண், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என்னமோ நீங்க பசிக்குதுன்னு சொல்ல நெனைச்சு, ஆனா அக்கான்னு கூப்பிடலாமா? அவனுக்கு தோல்வி நிச்சயம். அப்புறம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசாம உடனே ரெஸ்டாரண்ட விட்டு ஓடிட்டான். கதை மொறல்: மொழி கற்றுக்கொள்றதுக்கு முன்பு யாரிடமாவது சொன்னால் சரியா இருக்கா அன்னு கேளுங்க. இல்லன்னா அக்கான்னு கூப்பிட்டுட்டு லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும்.